ஆமா நான் தான். ஏன் என்ன பார்த்தா யாரும் தெரியலையா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? குட் மார்னிங் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா, கண்ணை மூடிட்டு அப்பவே வந்துட்டேன். ரொம்ப நேரம் கும்பிடுறீங்க, ஏன் வீட்டுல இருந்து வரும்போது கும்பிட்டு வருது இல்லையா? அது இல்ல சார். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. என்ன ஒரு தம்மடிங்க. சார் எனக்கு இந்த பழக்கம் இல்ல. சாப்பிட பழக்கம் இருக்கா? அது இல்லாம எப்படி சார்? அதே மாதிரிதான் இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. யோ வேடிக்கை பாக்குற ஒரு ஆஸ்ட்ரேட அது சமீபத்துல நீங்க மியூசிக் போட்ட படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது எந்த படம்? அது நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கதை பேசுறேன். கரெக்ட், மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன, என் படத்தோட ஹீரோ அவனோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான். தேவதையை பார்த்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. அதுக்காக தேவதைன்னு சொன்னேன். அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. ஒரு காலகட்டத்துல இவன் அங்கிருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல. அந்த தேவதையோட தாட்லயே நடந்து வரா ரோட்ல. ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவன் பாக்குறான். அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையா மாறிடுறா. அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவா மாறிடுறான். இந்த கையில இருந்த பாட புஸ்தகம்ல அது அப்படியே ஹார்மோனி பொட்டியா மாறிடுது. ஏன் அப்படி வச்சேன்னா, அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்ல, ஒரு அருமையான பாடகி. நம்ம பையன் அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டான். என்ன புரியுதா? அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு பாட்டு தான். ஆல் தி பெஸ்ட். என்ன இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் நிலவுங்கிற படத்துல நீங்க போட்டிருக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்கள்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதிலத்தை சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய் ஸ்டாப் இட். உன்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்லல, அப்புறம் சாகிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. சந்தியா, உன் காதலுக்கு இதான் முடிவுன்னா நான் சொல்ல போறதை கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவுக்கு வா. இப்ப நீ காதலிக்கிறே அருண், அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா? தக்காளி ஆடலாம் வரியா? ஏய் ஏய் லக்கி டான்ஸ். ஏய் பப்பாளி வரியா? கம் ஆன் மேன், கம் ஆன். இப்ப தலைவன் தாளிக்கிறான் பாரு. ஏய் அக்கே, ஏய் இக்கே, ஏய் அப்படி வா, இந்தா 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 இந்தா. ஏய் 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 நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு ஊத்துக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லிய. நிறுத்துங்கடா, எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க, ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு, புரோட்டா சுட போறாரா? அவர் நம்மளதான் சொல்றாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. வெத்துடா. இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன் தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்புன்னு கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு வச்சோமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும் உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச எண்ணெயும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம். அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதை போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி
கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால் எடுத்து வச்சு வாங்க, இடது கால் எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? சரியான தமாஷு மாப்பிள்ள நீங்க. கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியது தானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? ஏய், குதிரைக்காரன்லாம் சொல்லாத. மதுரைக்காரன்னு சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ். உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட். இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்னை விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பானுங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தோம், இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கன்னாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறேன். போய் குடி. போட்டுருது ரோட் மேல. என்னப்பா இப்படி பகல் நேரத்துல குடிச்சு வண்டி ஓட்டுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது? சாரி சார், இதுல ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் ரிலாக்ஸ், நோ டென்ஷன் ப்ளீஸ். நீ திருந்தவே மாட்டேன். இது பாரு, உனக்கு உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. ஓகே, நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். யூ கேன் டெல் மீ. ப்ரோசீட் யா, கம் ஆன். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்க. வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதை கேட்கறது கேட்காததும் Okay. அதுக்கப்புறம் ஆண்டு விட்ட வழி. ஓகே சார். பார்த்து போ. ஓகே சார், நான் ஐம் ஸ்டடி ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள். அது ஓ, ஏன் வண்டி நடிச்சிட்டா? ஒயிட் அண்ட் ஒயிட், ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் சார். ஓகே, see you. அட்வைஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்ஜாய் பண்ண விடுவோம். பேரனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்து இருக்கான செம்பரியாடு தலைய, அவன் சுத்த பேட் ஃபாலோவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.
என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்துக்காரு. அதனால சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டுல உள்ளு எங்க வீட்டுல உள்ள உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்கா புலா ஓ என்ன கருதாட்ட சத்தம் தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பியாடு கம்மியா? வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க தள்ள பாத்துப்பா நான் சொல்லல. மாம். மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவங்க மூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி நம்ப முடியும்? என்ன நம்பல இல்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ சதாவா? என்னது சதாவா? சதாம் ஹுசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர்? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களா? அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதாம் ஹுசேன் உங்ககிட்ட பேசுங்க. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்ணேன். ஏமாம், நீங்க துபாய் கூட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே? லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். வந்த இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவர் இன்னும் சில நிமிஷங்கள வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா, என்ன கீதா, யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமாண்ணா உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ. வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட். உமா. என்ன உம்மா? உன்னை உங்க மாமன் பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொன்னுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடிமா மைக்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட். பூங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது? இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். யாரா இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது? ஏய், என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மளை இழிச்சவாய் நினைச்சா போல் இருக்கு. நீயா கிளம்பிட்டீங்கன்னா மரியாதையா இருக்கும். உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். பாடு. இவெல்லாம் பாடி. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளே. அப்படியா மாம்? இந்த பொண்ணை எப்படியாவது நான் பார்க்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீபாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம.
சட்டை கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எப்படி மாப்பிள நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவில் மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா யாரு பேச்சும் கேட்காதனா மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குறேன் பாரு. எங்க போறீங்க? எங்கடா வெட்டல் போறதுல காணோம். டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ டேய் வந்தேடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹாய் ஹாய். ஐயோ மேன் என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ் யூ நோ இங்கிலீஷ். ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இது 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிற சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய் இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூட தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாராம சுருட்டும் தான். ஏய் அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட, அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதுவும் அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. சந்திச்சிருச்சவன வெளியே வரா. யோ மண்டி வளர்க்கன என்னயா நான் குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டி கொண்டா. சரி துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில ஆட்டாட்ட கொடுத்த சேனையில நீ கக்கணும்டா கக்கணும்டா. நீ அடிக்கிட்டு பாத்துட்டு போங்க. அண்ணே அந்த பிரியாணி கடைக்காரன் நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களை எல்லாம் அடிச்சு அனுப்புறானே. பாவனே உன் தலையை எடுத்துட்டா நீ எப்படி ஓசில ஊர் மேஞ்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா என்ன? பரவாயில்லையே, புட்டி தானே கிடைச்சிருக்கு, குட்டி கிடைக்கலையே. பரவாயில்ல, வாழ்க்கை எனக்கு என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய் நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கு வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? மாம், அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா
ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டயத்தை வேஸ்ட் பண்ற? மாமா முதல்ல அதை கொடுங்க மாமா. மாமா பறக்குது. மாமா ஆஹா, கவிதையும் பறக்குது, கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்பே, உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் என்ன குழம்பு வைக்கிறாள்? இனிமேல் ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்னண்ணே வாசல்ல செம்மண் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? அம்மன் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னு தான் பாத கோலம் போடுவாங்க. நீ என்னடா பாதத்திலே ரத்த கோலம் போட்டிருக்க? ஓ, வெளியில போற மாமன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வந்து பாரு பேத்திய கால்ல ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கடந்த முள்ளு கால்ல குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு கால்ல முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்டா. இதை கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? அடேங்க அப்பா, பாச பொத்துக்கிட்டு வருதாக்கோ? சும்மா நிறுத்துறி. மூக்கை அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான், அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டி உனக்கு புரியுது, இந்த குமரி ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. டேய், ஊருக்குள்ள போய் பொம்பளை டாக்டர் பொம்பளை நர்ஸா பார்த்து வண்டியில போட்டு வேலை வாடா. சரி பாருங்கடி என் பேரனோட பாசத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குதிக்க வேணாம்னு சொல்லுவீங்க. ஏது தேவை ஏது தேவையில்லைன்னு இந்த மூக்கை எனக்கு எல்லாம் அத்துப்படி. டேய் மண்டி வளர்க்கண்ண வர்ற ஆம்பளை டாக்டர் கொஞ்சம் அழகா இருந்துட்டானா மாப்பிள்ள மண்ணை விழுந்துருண்டா. அதான் போங்க, பூங்குடி பூ மாதிரி மெத்தையில் படுக்குவீங்க. டேய் டாக்டர் போய் ஓட்டுவா. ஒரு முள்ளு பாத்திரத்துக்கு எம்பிட்டு பாடுபடுத்துறான். உன் மேல அவ்வளவு பிரியம். காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா, இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் முன்னாடியே சூப்பர்ங்கிறதே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த முன்னாடி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முன்னாடியே சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடியே சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே சொல்ற, சும்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரு? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஏன்? ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? அதான் தள்ளிட்டு போயிடுங்க, அப்புறம் கம்பி கும்பி பேடி. ஏண்டா டேய் உன்ன அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட, பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய் இது என்ன? காஃபி. இங்க வந்த என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவே போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. இதுல என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கமான் ஃபாலோமா. பாத்தீங்களாடி உங்க மாமனே உங்க மேல எம்பூட்டு பிரியம் வச்சிருக்கான்னு?
நீங்க என்னடான்னா ஊருக்குள்ள இருக்கிற பக்கி பதவக்காடுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவனை தப்பானவன் தப்பாவே நினைக்கிறீங்க. ஆமா, நல்ல புரியற மாதிரி எடுத்து சொல்லு பாட்டி. நான் சொல்றேன்டா என் ராசா, என்னமா கால்ல முள்ளு குத்தி 4 சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவிடை எல்லாம் பண்றான் பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கண்டி. இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா? பூங்கொடி என்னமா பாரு ஏமா பூங்கொடி ஏமா ஏன் சாப்பாட்டு பாதில வச்சுக்கிட்ட? குயில் கறி நல்லா இல்லையா? என்ன பாட்டி, குயிலத்தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொண்டு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சுட்டியே பாட்டி. குயில் கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. நாய்க்கறி போட்டிருக்கணும் இவளுக்கு. மாப்பிள லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லெவல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேஜர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேளாண் மாதிரி தான். ஐயோ, கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒண்ணு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணா கயிறு ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. ஐயோ, டேய் அங்க பாருடா, என் மாப்பிள்ளை வழி கொடுத்துட்டான்டா. தகுந்த சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். அன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய் அப்பா, முட்டி எல்லாம் கழண்டுருச்சு. அப்பா மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ள, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா, வாலை, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி கொடுக்கறதுக்கு பாட்டு என்ன வேண்டியதுக்கு பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தபால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டேன். சரி படி. ஐயா, லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துருவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள என்ன ஐயா? லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறிய. தாத்தா, சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சீங்க? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ, நிறுத்தியா? அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே, இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு. பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியான்னு பொம்பளை கூப்பிட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி, வால்யூம் கூடுது. ஓ, பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு. ஐயோ அம்மா, நிறுத்தியா? தபால் கொடுக்க வந்தோன்னே இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் அப்பா. அப்பான்னு சொல்லாத, தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுடா. நான் சாப்பிட்டுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே, என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன சும்மா பையன் நினைச்சியா? இந்த கடுதாசி யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது, ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறேன். மரியாதையா சொல்லிடு, கண்ணம் போட்டுருவேன். ஓ, அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீரண்டா. ஐயா, நானே உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி? தங்கச்சி. ஐயோ, ஆள்கார பரமசிவம் இல்ல,
அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா கிழிஞ்சமுடா. வாடி போலாம். உன் மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. பா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? கூடாது. இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலமா தான் வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? ஏப்பா அவங்க ஆமா. இரு முன்னாடி போய்க்கிறேன். ஹாய். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல? சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பதிச்ச வைர இதயம். அழகா இருக்குல்ல? உங்களை மாதிரியே. இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஏய், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்ட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷனே தான் இந்த வைர இதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் பிஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. காதலெனும் தேர்வெழுதி வயசான கிழவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நினைப்பு பய மக்களுக்கு வராது. பயப்புள்ள இதுல 1000 மீன் இருக்கு. இதை கொண்டு அலசி வா. நீயே போய் செய்ய. ஊர்ல இருந்து பேரா வரான்னு தெரிஞ்சதும் காலையில இருந்து ரொம்பதான் பெடாத்திட்டு இருக்கீங்க. கிழவி என்ன வேற வேலையே இல்லையா? உடனே புறப்படு. 2 பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறேன்ல. தின்னுட்டு கிழவனுக்கு மப்பு தான். நடு வீட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறையா? என்ன டான்ஸ்? ஏ படம். ஏ படமா? அப்படின்னா என்னடி? போங்க பாட்டி. இது பாருங்க தாத்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி. போங்கடி. நீங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் தான் 4 கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி சரி அதை விடுங்க. 4 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு 4 முழம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சு கமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப முக்கியம் அது. ஐ லவ் யூ. இடிச்சேன் முகர திரும்பிக்க. ஆமா கிழவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சிட்டு வரேன். தங்கம், கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்னையே ஒழுங்கா சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதா? அடங்க புராண சத்தியமான இறங்க தம்பி. வாடா வாடா வாடா. என்ன பெத்த ராசா, எம்பிட்டு நல்லாச்சுடா உன்னை பார்த்து. எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டியடா. பேட் சும்மா தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. 80,000 30,000 கிரேன் மதர்னு சொல்லு. என்ன கை கொடுக்கவே மாட்டீங்களா? இன்னும் இந்த உருப்படில போங்க. சரி சரி வா உள்ள வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். வாயை திறந்து வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ திருஷ்டி பூசணிக்காய்க்கு மீச வச்ச மாதிரி பொம்மன்னு வந்துடுறா. கிணறு தண்ணி வெள்ளமா கொண்டு போகுது. இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டை விட்டு பூ பூக்குறது.
இது பூ பூத்து சாமிக்கு வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத தங்கம். நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி, நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா, நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள, இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பயன் மாப்ள, என்ன? அவளுக்கு மாமன் மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம், ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? ஏய், அங்க பாரு. மாப்ள, ஐ கம். டேக் இட் யா. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சியை வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க, நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட, அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ள, முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் பார்வேல பாஞ்சு போவ. இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம்தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ, சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி. அடடா, அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு. அழகா பத்து எகிச்சி பருப்பு எச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள, நல்லா ஊடி நடுற, புடிக்கிட்டு வந்துட போகுது. மாப்ள, நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில் இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில் இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா, இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்குற பூவை தினம் தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய், வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா, இப்ப மட்டும் ஒழுங்கா இருக்கு இந்த வாய். சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி, நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறான் ஒப்பாரி பாட்டு. கலவா, எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி இருக்குது. நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டி. நல்ல அமுக்கமா வரும். இல்ல ஏதோ ரிப்பேர் ஆச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணாபுனா நமக்குனா அப்படித்தான் வரும். சும்மா இருங்க. பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே இந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ, பொட்டி ரிப்பேரா போச்சா? 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு, சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. புட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடவே இல்லை. ஏமா, இது நம்ம வீட்டு பொட்டி தானே? உனக்கு என்ன சந்தேகம்? என்ன இதை என் மாமா கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் 4 பேர் பாப்பாங்க, ரசிப்பாங்க. ஏய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன்ல புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடி கடையில வித்து விட்டாரு. இத மீட்டுட்டு வந்தவரு வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன். எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் வரேன். நான் தான்ப்பா. என்னாச்சு?
தம்பி ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வர மாட்டேன். அரைச்சி உன்னை யார் கூப்பிட்டா ஓடு. பவ்வா நாயாவே மாறிட்டாண்டிவன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த பிள்ளை வாசலே நின்னுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. உங்க சிஸ்டர்ட்ட சொல்லுங்க, இந்த விபூதி வெளியில இருக்க வரைக்கும் சாதாரண சாம்பல், அதே சாம்பல் கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புனிதமான விபூதி. நான் உங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி சாதாரண சாம்பலா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்க சிஸ்டர் பார்த்தனோ அன்னைக்கே புனிதமான விபூதியா மாறிட்டேன். இனிமே இந்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிறதும் கீழே போடுறதும் அவங்க இஷ்டம். வரேங்க. கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்குன்னு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு தபால உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்? பின்ன எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவங்ககிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், தினமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது எதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்தை பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு மண்ணாருமா நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா, நோண்டி விட்ட கண்ணா. என்ன இன்னொன்னு விட்டுட்டீங்க? விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு, என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் ஜர்த்தாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்திப்பழம் பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிடிச்சி வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களே சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தோட மூத்தவ எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு. சொத்தை பிரிக்கிறவரை வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான். அவளுக்கு தவம் வைத்து கொடுத்த விட மாட்டேன். ஏண்டா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. எடுத்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிழவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா, இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கரையும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாது. செத்து மண்ணோட மண்ணா மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியதான். என்ன டிக்கெட்டுக்கு ரூட் மாதிரி போயிருச்சு. தாலி கட்டுறத தள்ளி போட்டுட்டு பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்ன. நாம 2 பேரும் முட்டிக்கிட்டு இருந்தோம், குட்டியை வேணா ஓட்டிட்டு போயிருவானுங்க. வா 2 ounce பேக்க போட்டுட்டு ஐயா, என் குழந்தை பசியில ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு வந்து வேலை பாக்குறேங்க.
இந்த பாரு கருப்பாயி, சேத்துல இறங்கி வேலையை பாரு, கூலியை நான் கொடுக்கறேன். அதை விட்டுட்டு உன் குழந்தைய கொஞ்சணும்னா குழந்தைய தூக்கிட்டு நடைய கட்டு. மனுஷனா பிறந்தா நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கணுங்க. வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையை கட்டிட்டு தெரிஞ்சா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல, மனசும் வெள்ளையா இருக்கணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இம்புட்டு வித்தாரம் பேசுறிய, நீ வேணா வயல்ல இறங்கி களை எடு, அவன் வேணா புள்ளிக்கு பால் கொடுக்கட்டும். போய் வேலையை பாப்பியா, இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு திரியற. ஏமா நீங்க போய் வேலையை பாருங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அழகு செல்லும் என்ன பண்ணா முதலாளி. இல்ல இல்ல பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே பூங்கொடி தான். என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருவே பூங்கொடி தான். என்னடா வந்திருக்கிறது யார் விட தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏயா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்குங்க சொன்னேன், இவன் தானே கூட்டு வந்தான். இது நமக்கு வாங்கண்ணே, ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கான், ராசிக்கார பையன், நல்லபடியா நடக்கும். அப்படி நில்லுங்கடா. வாடா வாத்தி, வச்சு முதியோர் கல்வி திட்டம் நடத்த போறியா? காதி கிராப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு எட்டு உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க உருட்டலுக்கு மிரட்டலுக்கு 4 எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம். வாத்தியாரையா நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, 4 எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சா ஒண்ணு அவர்கிட்ட பழிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா, அவங்க கிடக்கா இங்க 4ஆம் ஜாதி பயலுக. பொண்ணு பாக்குறேன் கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகந்துருவேன். எடுபட்ட பயலுகளா, எடுபட்ட பயலுகளா. பாட்டிக்கு ஒரு பெக்குக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். உனக்கு மண்டையில முடிதான் அரசுக்கு ஒழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக சரிகட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றதை விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கிளவா முக்காடு போட்டுக்க, முக்காடு. என்னடி வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க. எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன். அதான் ஏதோ மாமியார் விடுங்கிறான், அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி, நானாவது பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன். என்ன பண்ணுவேன்? தலைவே வெட்டுவேன். தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். பெருசு வேதனைப்படாத, அண்ணன் ஜாமீன் எடுத்துறேன். மூச்சுக்கு 30 தடவை ஜாமீன்ல எடுத்துறேன்னு சொல்றிய, நெசமா தான் சொல்றியா? அட போயா கிளவா, அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்தே நான். புறாவே, சின்ன புறாவே, சிறகுகள் விரிக்கலையா? உன் பேச்சு கேட்கவே என் இதயம் வாழுதே. உன் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குதே. மறந்தேன் மறந்தேன் என் தாயின் அன்பையே மறந்தேன். நினைத்தேன் நினைத்தேன் என் காதலி அன்பை நினைத்தேன். ஏமாப்ல, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்திய, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமாம், அந்த மண்டேலா பையனுக்கு தெரிஞ்சா சுட்டுவான்பா. அந்த வைர இதத்தை பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலாட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கட்டியாப்பா நீ கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுவாடி அடையில அடகு வச்சுட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாயி. ஏன்பா, அதை நீயே கொடுத்துட கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம், அங்க யாரு கேட்டா சொல்ல போற? டேய் வாடா. மாப்ள மாப்ள, டேய் ஸ்டாப்.
ஒண்ணு மூச்சு விடு இல்ல வசனத்தை பேசு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசினா நாய் தண்ணி குடிக்க மாதிரியே இருக்கு. மாப்பிள ஏதோ ஒன்னு பார்சல் கொடுத்தீல்ல, அது பூங்குடிட்ட கொடுத்துட்டேன். அப்பா குடுத்துட்டல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? கேடிச்சாவா? உன்னதான் காதலிக்காமா? உண்மையாவா சொல்றீங்க? அட என் தலைமையில சத்தியம்ப்பா. டச்சி, இதெல்லாம் ஒரு தலை, இதுக்கெல்லாம் ஒரு சத்தியமா? எத்தனை தடவை சொல்லுவ? மேட்ருக்கு வாடா. பூங்குடி உங்களை தான் காதலிக்கு. பூங்குடி உங்களை தான் கேள்வி பிஞ்சு போயிடு. என்ன உன்னை வெறி நாய் கடிச்சிருச்சா? என்னங்கிற அவ காதலிக்கிறா? இல்ல மாப்பிள தான் காதலிக்கு. சொல்றா. மாப்பிள உங்களை தான் காதலிக்குது. நிஜமா? நிஜமாப்பா. நீ சாயங்காலம் பாக்கமாட்டி பக்கம் வர சொல்லு. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்க. பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை படர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. பூங்குடி மனசுல நம்மளை பத்தியான காதல் உணர்ச்சிகளை படர்த்து விடுறதை விட அதை வேரோடு அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? எனக்கா? ஏன் சொல்ல மாட்டேன்? எல்லாம் ஒன்னால. ஏய், நான் ஏதோ ஜாலியா தனியா இருந்துகிட்டு இருந்தேன். உன்னை யாரு எங்க வர சொன்னது? ஏன் உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி கொள்ற? ஏய், அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத. இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஆசையா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். நீங்க எப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏய், உன்கிட்ட ஒண்ணு ஆசையா பேசுறதுக்கு உன்னை கூட்டு வரல. உன்னை காதலிச்சது, உன் கூட பழகினது எல்லாமே போய் நடிச்ச. அவ்வளவுதான். நடிச்சீங்களா? என்கிட்டயா? நீங்க ஏன் என்கிட்ட நடிக்கணும்? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க நீங்க நடிச்சீங்கன்னு. உன் கூட ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான். புரிஞ்சுதா? இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க என்ன பார்த்து பார்வை, என்கிட்ட பேசுறதுக்கு துணிச்சது எல்லாமே நிஜம்தான். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன காரணம்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சரி, இப்ப நான் உண்மையை சொல்றேன். ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன காதலிக்கிற அது இதுன்னு ஏதாவது டைலாக் விட்ட உள்ள உட்காரு. முதல்ல இந்த கேஸ்ட் கேளு.
கேட்டில, நல்லா கேட்டில. இனிமேலும் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னை அப்படியே ஒரே குத்த குத்திடுவேன். நீயே சாவணும் பாவம். உன்னை காதலிச்சு பாத்துட்டு உடனே என்ன குத்தி கொள்ளு கொள்ளு கொள்ளு. ஏய், முதல்ல நீ என்ன மறக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன் அது இதுன்னு பிலிம் காட்டினேன். அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். கனவா? இவகிட்ட என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். ஆமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள டே மாப்பிள டே மாப்பிள அங்க போக மாட்டான். டே மாப்பிள அட பாப்பா, நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெள்ள பாத்தியாமா, பின்னால நின்னு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கா, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மள கிண்டல் பண்ணதை நினைச்சு பேச பயப்படுறாரோ, அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ. இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா, என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே, குணமாயிருமில்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வளவரையா, அண்ணா இதுல வரல, நல்ல பாத்துக்கிறேன். அண்ணா இவங்களை செக்அப் பண்ணுங்க. லூசு போயில மண்டல என்னடா பண்ற? அத்தா, இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கேயாவது வெடி கொண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டே செக்டே. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா, இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மருத்துவச்சி. அதே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமம் கூடாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட, எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன்? உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். அண்ணா, அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேய்ச்சி வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மன்னண்டா. தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறீங்களே, அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு இல்லங்க, அக்கி. அதான்டா, வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன்.
அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த என்னடா இது? ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. யார் வரைவா? என் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல. சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி பாரு, ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தானே பிரெயின் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையை தான் என்னால அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலான்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இருங்க வர்றேன். ஏய் மாப்பிள, ஏய் மாப்பிள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஓ ஏ அப்படின்னு நெளிகி. உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையில நான் வரைஞ்சிருக்கேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வா ஐயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா. இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற. கையமா என்ன? கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது உன் இஷ்டத்துக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போமா? நீ சும்மாடா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்ட பல மொழிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? வாங்கம்மா சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ, இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருமா, இப்ப நீ வர முடியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வரேன். வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா. போனமா வேலையை முடிச்சோமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவன் கொலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. ரொம்ப நெருக்கமா தானே உட்கார்ந்துருக்கேன், இன்னும் என்ன தயக்கம்? மாமா நீங்களா? ஆமா நான் தான். ஏன் நான் வரக்கூடாதா? லவ்வுக்கு மட்டும் ஐடியா வெரைட்டி வெரைட்டி கேட்டேன். லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு என்ன தனியா கலட்டி விட்டுட்டு உன் கனவுல 10 பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க சேர்த்துட்டு வந்து ஆடுற. இப்படி எல்லாம் உன் கனவுல வரும்போது நான் வரக்கூடாதா? நானும் தான் வருவேன். கரெக்டா ஆட்டத்தை தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டார சிட்டு குருவி. என்ன விட்டா போதும் முன்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி. அந்த சீம
காட்டுல சின்ன தேனு கூட்டுல அந்த தெக்கு சீம கரத்துல தேர் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு ஊட்டி விடவா உங்க ஆசவாக்க சொல்ல கேட்டு ஏமாந்த தேடி எல்லாம் மலை ஏறி தாண்டி போச்சு தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டான சிட்டுக்குருவி என்ன விட்டா போதும்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி மாமரத்தோப்பு வழி போகாதம்மா மாங்காய பார்த்து புட்டா ஆசை வருமே முருங்க மர காட்டு வழி போகாதீங்க முருங்க மர காத்தடிச்ச ஒத்துக்காதுங்க பாரிஜாத பூவெடுத்து பாதங்களில் வச்சிடவா வெள்ளி மேல கொண்டு வரவா உனக்கு தாவணியா போட்டு விடவா வெள்ளி நீல கொண்டு வரணும் எனக்கே முத்தியில பொட்டு வைக்கணும் தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டான சிட்டுக்குருவி என்ன விட்டா போதும்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி மல்லியப்ப தோட்ட வழி போகாதீங்க மகராசி மேல பக்கம் தூண்டுங்க அல்வா கடத்தெரு ஓரம் போகாதம்மா ஐயாவோட நினைப்பத்தான் தூண்டும் அம்மா நினப்பு போய்விட்டா செங்கரம்பு கசக்கும் கோபுரத்தை கட்டி வைக்கவா தலைவன கலசம மணலிடவா கட்டவரில் ரத்தம் எடுத்து கண்மணியை குங்குமமா வச்சு விடுவேன் தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டான சிட்டுக்குருவி என்ன விட்டா போதும்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி அந்த கீழ காட்டுல சின்ன தேனி கூட்டுல அந்த தெற்கு சீம காரத்தில தேன் எடுத்து வச்சிருக்க சின்ன பொண்ணு கேட்கவில்லையே உங்க ஆசவாக்க சொல்ல கேட்டு ஏமாந்த தேடி எல்லாம் மலை ஏறி தாண்டி போச்சு தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாளே சிட்டான சிட்டுக்குருவி என்னம்மா என்ன விட்டா போதும் ஒன்னு சிட்டா பறக்குறாளே குத்தால கொத்து மருவி எப்ப அருணா அன்னைகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லுப்பா எங்க நான் சொல்றத கேக்குறாரு இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம் நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா,
என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா உரமுடி தலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? சரி, 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. டேய் அவனுக்கு கூப்பிடுற? அப்புறம் வயசுல மூத்தவரா அதான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. அட போங்க, அவ்வளவு போங்க. எதிரிக்க எதிரிய. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி. பொண்ணா கேளுப்பா, எழுந்திரி. எழுந்திருப்பா, எழுந்திரி. இந்தப்பா இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்துருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போயிட்டீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த உலமூடி தலையை யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாம் ஐயா. கேஷியர் 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே. நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை. டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தை நீ, யார் குழந்தை, யார் குழந்தை நீ, யார் குழந்தை? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? ஆமா. யோ என் குலதெய்வத்து மேல ஆடையா இத நான் வளர்க்கறேன்யா. ஏய் அப்பா நீ கிளின்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம் எல்லாம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா? யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? இங்க பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். வானவரையா பாடுறே. போற்றி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே, அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள என்னடா அது புல் சவுண்டு? அங்கில் வந்துருக்காரு. என்னது மாமா? மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட போர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சதுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படுத்தி விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாசா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்டு தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கையில் ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்பீங்க, ஓகே பாஸ்பீங்க. நான்சென்ஸ். மாமா அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்போ வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா, நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. மாமா இந்த விஷயத்துல மாப்பிள்ள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். வேணாங்கிறது. என்னங்கடி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்துல பாத்துறேன். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்க. விட்டேன்னு வச்சுக்க செவலி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுங்கள்ட்ட போய் உன் வீரத்தை காமிக்கிறேன். வந்துட்டான் பாரு உங்கால. கரெக்டா மேட்ரு ஒரு கோட்டை நேரத்துல கன் மாதிரி வந்து உடச்சு விட்டுருவானுங்க. வாமா காதல் மண்ணா, என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர் தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக. சட்டையை பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சிட்டு எடுக்க போற மாதிரியே. எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு, வசமா ஆப்பு வச்சுடுறேன். இவ்வளவு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கு, பயம்லாம் வர்றானே. ஏய் தம்பி, பாடியெல்லாம் நல்லா தான் வச்சிருக்க, எங்க எக்ஸசைஸ் பண்ற? ஏண்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள் நினைச்சிருக்கியா? இப்ப என்னடி பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? அடியே இப்ப பாரு, உங்க ஆளு பட்டை கிளப்புறேன். இப்ப என்னமா பண்ண? அப்பா நிறுத்து பிரதர். அப்பா என்ன தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. அப்பா சாமி, ஆள விடுப்பா. ஐயோ, நீங்க இங்க இருக்கீங்களா பிரதர்? ஹலோ பிரதர், இப்ப உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வில்லை இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமாவில் நடிக்கணும் ஊரை விட்டே ஓடி போடுவேன். அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவர்கிட்ட வீட்டுல சும்மா உடால விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஆளுலாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெரிய மீசை? கவலைப்படாதீங்க பிரதர். பாத்தீங்களா, இந்த மீசை கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். சரி சரி அப்பா, நான் ஊரை விட்டே ஓடி போயிடறேன்ப்பா. அம்மா நீங்களாச்சும் அவராச்சு ஜாலியா இருங்க, நான் வர்றேன். தாத்தா பாட்டி சொல்லிருங்கம்மா. என்ன பாவி, நீ விடவே மாட்டியா? நான் ஓடிடுறேன்ப்பா. ஏதோ ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்துறான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள் கூட்டிட்டு வந்து யாரு? கிளின்டன் திருத்தா முடுவனா? நானும் சேர்ந்து திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? அவன் பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கோங்கப்பா. நல்ல காரியம் நடக்கும்போது தோணணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்மதம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, சொல்லு, இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிழவா சும்மா இரு. உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கிளா, இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. டேய் மண்டேல தட்டேடு. இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்றா? டேய் தட்டை இங்க குடுறா. அங்கே தட்டை கொடுங்க. ஐயோ, கையடிக்கு கீழே போட்டு தட்டை உடைச்சிருவா. ஆதா கிட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்லபடியா நடக்குது. பாத்தியப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே. அங்க பாரு. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க.
ஏன் இப்படி என்ன பாக்குறப்பெல்லாம் பயந்து பயந்து போறீங்க? பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நமக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே, இன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டா எப்படிங்க? ஓ, பேசலாமே, நிறைய பேசலாமே. ஆனா என்ன பேசுறது? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்னை விட அழகா பாடுறீங்க. நாம ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிரு போது, முதல்ல அதை பாருங்க. பூங்குடிய தம்பிக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கோம். சின்னஞ்சிறுசுங்க பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இது கூட புரியாம எங்க வந்தீங்களா? ஆளப்பாரு. தம்பி நீங்க வாங்க, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். சேர் எடுத்து புரியுது தம்பி, இருக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. அதுக்கு போலீங்க, இதுக்கு போயிட்டு வர. உங்க ஆளு வந்திருக்காரு, கூச்சப்படாம பேசு. தம்பி அதுக்கு தான் போனேன். ஆனா சேர் போடலினா கிளவி திட்டு வாடி உட்காரு. இல்ல பரவாயில்லங்க, பரவாயில்ல. என்னங்க இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிருச்சுங்க. நீங்க நம்ம பால்காரமாட்ட போய் கொஞ்சம் பால் வாங்க. என்ன சொல்ற? என்ன பால்காரமா பால் கறந்து வச்சிருக்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். சரி பிடிங்க. ஆமா, இனி நான் போய் பால்காரமாடு பால் வாங்கி அதை கொண்டு வந்து காபி வச்சு நாம எல்லாம் குடிச்ச மாதிரி தான். இந்த புடி தம்பி, பக்கத்துல ஒரு காபி கிளப் இருக்கு, அங்க போன கிளவி விட காபி நல்லா வைப்பான். வா போய் குடிக்கலாம். பாலை விட குடிச்சு என்ன வண்டியிலே இருக்கா சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட. பூங்குடி எங்க போயிட போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான பாத்துட்டு போற. வா வா, நான் கூட இப்படித்தான் உன் வயசுல பாட்டி முன்னாடியே சுத்திட்டு இருந்தேன். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்க இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டாண்டா பிறந்த. எசப்பாட்டு பாடுறியா நீ? மாமா தள்ளிடுறா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொல்றேன், கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட தான் சேரக்கூடாதுங்கிறது. ஏன் இமேஜே ஃபைல் ஆகுது? ஏய் அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரடா சின்ன பசங்க? என்ன நான் சொல்றது விளையாட்டாவே எடுத்துட்டு இருக்கீங்க? பாருங்க என்ன ஆடம் கொன்னியா? என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். மாப்பிள, என்னையா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், முன்ன மாதிரி உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணுமே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஏன் மாப்பிள அப்படி சொல்ற? நான் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல பரிசா கொடுத்துட்டாரு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு சாவு ஊர்வலத்துல குடிச்சிட்டு கும்மாளம் பட்டியா? அன்னைக்கு எவ்வளவு சொன்னேன், கேட்டியா? கேட்கல. சார், நீங்க அன்னைக்கு சீரியஸா சொன்ன விஷயத்த நான் கேட்கிற கண்டிஷன்ல இல்ல சார். ஐ அம் ரியலி சாரி. பட் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாற்றவே முடியாதுங்கிற கடைசி கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒழுங்கா இருந்தா 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ ஆயுள் கூடுமே தவிர என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு அன்னைக்கு நீங்க சொன்னதை விளையாட்டை ரெக்கார்ட் பண்ண. ஏன் துரதிருஷ்டம், அதை லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு. இத பரவாயில்ல, நான் ஒரு டாக்டர், நீ என்னோட பேஷண்ட், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உன் பின்னாடி என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் உன்னை பத்தி உண்மையை உங்ககிட்டே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். I'm sorry. Last chance. கடைசியா உன்னை காப்பாத்த வேணா ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க டாக்டர். என்னை எப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லுங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நான் அவளை மனசார விரும்புறேன். எனக்காக இல்லாட்டியும் அந்த பொண்ணுக்காவது நான் வாழ்ந்தே ஆகணும் டாக்டர். உங்களை தான் கடவுளா நம்பி இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். Come on. Cool down. இத பாரு. லுக்கியா. நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என் மனசுல என்ன தோணுது? புயல் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு, சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு, உல்லாசமா பாடி தெரியுது அந்த பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வாழ்க்கையில பெரிய சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுங்கிறது அதை விட புனிதமானதுன்னு பூங்குடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பூங்குடியை விட்டு விலகி போறது அவ வாழ்க்கை என்னால பாதியிலேயே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். என் வாழ்க்கையில நல்ல காதலியை கொடுத்த கடவுள் அவ கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கல. நான் பூங்குடியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாக போற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் நீ முதல்லயே சொல்ல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா பேராண்டி, நீ 2 நாளா எங்கப்பா போன? அங்கிள், நான் தான் சொன்னல பக்கத்தூர் கோயில் திருவிழாக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கான்னு. அதையே ஏன் நோண்டி கேக்குறீங்க? மாப்பிள்ளை கிட்ட பத்திரிக்கை காட்டுங்க. இந்தப்பா. என்ன பத்திரிக்கை? யாரு கல்யாணம்? என்ன பேராண்டி இப்படி கேக்குற? உனக்கு பிடிச்ச பூங்கொடிக்கும் தான் கல்யாணம். நல்ல நேரம் பார்த்து நல்ல கிழமை பார்த்து பத்திரிக்கை அடிச்சிருக்கிறேன். அங்கிள், அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறீங்களா? கெட்ட நேரம் பார்த்து அடிப்பாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சரியான தமாஷப்பா. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், வா போலாம். என்ன இந்நேரத்துலயா? அங்கிள், இருட்டுல போய் பத்திரிக்கை கொடுத்தோம்னா நம்மள திருடான புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஊர் மோசமான ஊர், கட்டி வச்சிருவாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க. கம்பத்துல கட்டி வைக்கிறது கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணாகுது, வாப்பா வா. அருணோட மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இத பாருமா, நான் திரும்பவும் சொல்றேன், அருணோட ஹார்ட் ப்ராப்ளத்தை யாருமே குணப்படுத்த முடியாது. அவன் உயிர் எந்த நேரத்திலும் போகும். அவன் இப்ப கடைசி கண்டிஷன். உங்களால ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்றேன். என் மனசுல அவரை தான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். அந்த நினைப்பிலேயே என் வாழ்நாள் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னமா சாரி, என்ன பொண்ணு நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தே என்ன? அவன் கூடிய சீக்கிரம் சாக போறோமா? ப்ளீஸ். என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இதை தவிர வேற எந்த வார்த்தையும் என் மனசுல இருந்து வராது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும்னு பாக்குறீங்க. ஆனா என்னால அவர் கூட சேர முடியலன்னா நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப நான் சாகிறதும் வாழறதும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்ப வச்சாதான் அவர் என்ன ஏத்துக்குவாரு. எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க, கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம், இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாப்பிள, டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், நீங்க இங்க? என்ன அருண், எப்படி இருக்க? மாப்பிள, இப்ப டாக்டர் சொல்ல போற மேட்டரை கேட்டேன்னு வையி, சந்தோஷம் தாங்க முடியாம மாடியில இருந்து கீழே போவேன், கீழே இருந்து மாடிக்கு வருவேன், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன். லைஃபே ஜாலி தான் போ. அருண், நீ மெடிக்கல் செக்அப்காக மெட்ராஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் ரீசெக்அப் பண்ணி பார்த்தேன்.
சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண உனக்கு வந்திருக்க ஹார்ட் ப்ராப்ளத்தை ஈஸியா கியூர் பண்ணிடலாம்னு எல்லாரும் நம்புறோம். டாக்டர் நீங்க உண்மையா மாப்பிள? நான் தான் அப்பவே சொன்னேன் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. ஏன்னா கருணாக்கு மாப்பிள சொன்னா அப்படியே பலிக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தை நேர்ல சொல்லணும் தான் நான் ஊருக்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க பேச்சை அலட்சியமா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே, உனக்கு கல்யாணம் மாமா சொன்னேன். முதல்ல அதுக்கு ரெடியா அதான் மேலத்தை எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு அப்படியே 4 பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே மொய் படத்தை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. அடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்த உரத்துறான்னு? மாப்பிள்ள பார்த்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்டர் உடச்சி எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு இடத்துல கட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் இடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா என்ன பாக்குற? என் மாப்பிளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரோஜோதய மாதிரி. ஒரு போட்டு 2 தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிளை பாட்டு பாடிடுவான். தொட்டா வளவளன்னு பேசிட்டு இருக்காரு. பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்டை, என்ன சொல்ல வந்தியோ அதை ஸ்டார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடியறதுக்கு கொட்டை ஸ்டார்ட். தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி கொட்டா குச்சி. மாப்பிள்ள நான் இங்க இருக்கேன், அங்க எவன்டா துணை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கா? திருட்டு கல்யாணமா பண்றீங்க? பாருப்பா, படகோட்டி எம்ஜிஆர் சொன்னா நம்பியார் வர்றாரு. விடாதடா, துரத்தி ஆடுறா.
நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடையாம மனசு திறப்பு. என்னையா என்னையா என் பேத்தியை ஏன் படுக்க வச்சிருக்கீங்க? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன? அருணோட ஹார்ட் வீக்கா இருந்தப்போ பூங்குடியா முன் வந்து தன்னோட இதயத்தை அருணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டா. அப்படின்னா என் பேத்தி செத்து போயிட்டாளா? உயிர் பிரிய நிலைமை ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு பர்மிஷனோட தான் நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய முடியும் தெரிவிக்கிட்டோம். பூங்குடி தூக்க மாட்டேன் சாப்பிட்டு ஒரு லெட்டரை எழுதி வச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த முடிவுக்கு வந்தது என் முழு மனசோட தான். என்னை காப்பாத்தணுங்கிற முயற்சியை விட்டுட்டு என் இதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருங்க. நான் வாழ்நாள் பூரா அவர் நெஞ்சுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருப்பேன். இப்படிக்கு பூங்கொடி. பூங்குடியை காப்பாற்ற முடியலனாலும் அவ விருப்பப்படியே அருள்தான் என்னால் காப்பாற்ற முடியும். பூங்குடி எழுதின லெட்டர் அந்தாரக்கி வச்சிருந்தா பூங்குடியோட இதயத்தை எடுத்து அருணுக்கு பொருத்தினோம். என்ன பொறுத்த வரைக்கும் பூங்குடி இன்னும் சாகல. அவ அருணோட இதயமாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இறந்த விஷயம் அருணுக்கு தெரியாது. சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதாப்போ கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை காதலிக்கிறேம்மா? இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட.